ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், கான்வகேஷன் சர்டிஃபிகேட் இந்த ரெண்டுமே ஒரு குழப்பம் இருக்கா? இதனால் நீங்கள் உங்களுடைய கரியர் ஸ்டடீஸு இல்லை வேலைவாய்ப்போ அப்படி இல்லாமல் இருக்கும்போது உங்களுடைய பதவி உயர்வு இந்த ரெண்டில் இருக்க குழப்பத்தினால இது உங்களுக்கு பாதிக்கப்படும் நினைக்க நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? வாழ்க்கையில் இந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன தவறு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் அப்படிங்கிறத நீங்கள் என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் விடை தான் இந்த வீடியோ. நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, படித்து பாஸ் ஆகுறீங்க, அதற்கான ஆதாரம் எங்கே? அந்த ஆதாரம் அந்த ஆதாரமே எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறது தான் பெரிய கொடுமை. ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டா இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்டா? இந்த ரெண்டில் எதை கொடுத்தா நமக்கு நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் வேல்யூடாக இருக்கும்? அப்படி ப்ரொஃபஷனல்னால் என்ன? அந்த ப்ரொஃபஷனல் எப்போ கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும், அந்த ப்ரொஃபஷனோட வேலிடிட்டி என்ன, இந்த ப்ரொஃபஷனல் எவ்வளோ நாளைக்கு யூஸ் ஆகும், இந்த ப்ரொஃபஷனலுடைய பர்பஸ் என்ன, டிகிரி என்ன, டிகிரி எப்போ கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும், டிகிரியோட பர்பஸ் என்ன, டிகிரி இதோட வேலிடிட்டி என்ன, இதை பற்றி தான் நம்ம முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக அல்லது நிகழ்கால அப்படின்னு அர்த்தம். ப்ரொஃபஷனல் அப்படின்னாலே டெம்பரவரி, அதுதான் அதுக்கு சரியான மீனிங். நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மீனிங்னா டெம்பரவரி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரவரி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் பெர்மிஷன் அப்படிம்பாங்க. ப்ரொஃபஷனல் பெர்மிஷன், ப்ரொஃபஷனல் அப்பாயின்மெண்ட், ப்ரொஃபஷனல் பிளான் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த சர்டிஃபிகேட்டும் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இது எப்போ கிடைக்கும்? ஒரு யூஜி படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தால் 6 செம்மு முடித்து 3ஆம் வருஷம் 6 செம் முடிச்சுக்கணும். ஒரு பிஜி மாணவனாக இருந்தால் 4 செமஸ்டர் 2 வருஷம் முடிச்சிடணும். டிப்ளமோ ஸ்டூடெண்டாக இருந்தாலும் 3 வருஷம் 6 செமஸ்டர் முடிச்சிருந்தா கம்ப்ளீட்டாக ஒரு அரியர் கூட இல்லாமல் எல்லா செமஸ்டரும் படித்து பாஸ் ஆகிடணும். ஆனவங்களுக்கு மட்டும் எல்லா செமஸ்டரும் எல்லா பேப்பரையும் பாஸ் ஆகிருந்தா ஃபைனல் இயரில் அவருக்கு ஒரு மார்க் ஷீட் கொடுப்பாங்க தானே, அந்த மார்க் ஷீட் கொடுக்கும்போது அவருக்கு கிடைக்கும். இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டுடைய யூசேஜ் என்ன அப்படின்னா, இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, உங்கள் ப்ரொஃபஷனலில் வச்சு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணுறதுக்கு, நீங்கள் உங்களோட வேலை வாய்ப்புக்கு உங்களோட வேலை வாய்ப்பை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறீங்க. உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் உடனே உங்களுக்கு கிடைக்காது. அந்த டிகிரி சர்டிஃபிகேட் என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய ப்ரொஃபஷனல் வந்ததுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு 1.5 வருஷம் கழிச்சு தான் டிகிரி கிடைக்கும். அது வரைக்கும் இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸு வேலைவாய்ப்பு எல்லாத்துக்கும் இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ண முடியும். சார் இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் சொல்கிறீங்களா, இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் எவ்வளோ நாளைக்கு யூஸ் ஆகும்? உங்களோட டிகிரி எப்போ உங்கள் கையில் கிடைக்கும் அது வரைக்கும் இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் படித்ததற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான ஒரு சான்றிதழ். நீங்கள் படிச்சிருக்க ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது, நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க, நீங்கள் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் இல்லை ஆர்ட்ஸில் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, இல்லை சயின்ஸில் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அதிகாரப்பூர்வமான ஒரு சர்டிஃபிகேட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 6 செம் மார்க் ஷீட் அல்ல. இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான ஒரு சான்றிதழ். ஆனால் இது வெறும் டெம்பரவரி சர்டிஃபிகேட். நல்லா புரிஞ்சு வச்சுக்கிடுங்க, இது ஒரு டெம்பரவரி சர்டிஃபிகேட் தான். இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு லைஃப் லாங் நீங்கள் ஓட்ட முடியாது. இன்னும் நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, ரெகுலர் மாணவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா டிகிரி ஃபங்க்ஷன் வச்சு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஆனால் டிஸ்டன்ஸில் படிக்கிற பையங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிகிரி சர்டிஃபிகேட் போகிறது இல்லை. அவங்களுக்கு அவங்க அந்த டிகிரி சர்டிஃபிகேட் அவங்க அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வாங்க முடியும். அப்போ இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் தான் இவங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் நினச்சி நிறைய பேர் சர்டிஃபிகேட்டே வாங்காமல் ப்ரொஃபஷனலோட நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சுட்டு இதுதான் டிகிரி சர்டிஃபிகேட் போல இருக்குன்னு சொல்லி காலம்பரம் இவங்க ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகும்போது அன்னைக்கு போய் உன்னோட டிகிரி சர்டிஃபிகேட் எங்கன்னு கேட்டாங்கன்னா அன்னைக்கு யூனிவர்சிட்டி கொடுக்க மாட்டாங்க. என்ன இல்லையே டிகிரினா என்ன, அது எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அப்படி யூனிவர்சிட்டி போனீங்கன்னா யூனிவர்சிட்டி நீ படித்த வருஷத்துலேருந்து இப்போ வருஷம் கால்குலேட் பண்ணி ஃபைனை போட்டு உங்கள்கிட்ட கால்குலேட் பண்ணி வாங்கிடுவாங்க. இதுவே நீங்கள் படித்த வருஷத்தில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸில் டிகிரி வாங்கிக்க முடியும். அதனால் இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வெறும் டெம்பரவரி தற்காலிக சான்றிதழ், பட்ட சான்றிதழ், அவ்வளோதான். இதோட யூசேஜ், இதோட வேலிடிட்டி என்ன? உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் என்னைக்கு உங்கள் கையில் கிடைக்கோ அன்னைக்கே இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இன்வேலிட். அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவையில்லை. அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் நீங்கள் எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவையும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது டிகிரி சர்டிஃபிகேட். டிகிரினா என்ன? இந்த டிகிரி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா டிகிரி, கான்வகேஷன் அப்படின்னு பட்டம் அப்படின்னு நிறைய பேர் இருக்குது இந்த டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு. சரி, அப்போ டிகிரி சர்டிஃபிகேட் என்ன? ஒன்றும் இல்லைங்க. நாம் ரெகுலர் காலேஜ் படிச்சிங்கன்னா கருப்பு கோட்டு போட்டு மேலேக்குள்ளே வச்சு பிள்ளைங்க எல்லாம் பட்டம் வாங்குவாங்கல்ல. ஆளுநர்னா இப்போ ஆளுநர்கிட்ட வாங்குவாங்க, இல்லை காலேஜ் ப்ரொஃபஸர், பிரின்சிபால், கரஸ்பாண்டன்ட் இவங்ககிட்ட வாங்குவாங்க. இது பேர் தான் டிகிரி சர்டிஃபிகேட். அந்த டிகிரி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் எம்பளம் போட்டு அந்த யூனிவர்சிட்டியுடைய எம்பளம் குத்தி சீல் பண்ணி சைன் பண்ணியிருப்பாங்க. இது பேர் தான் டிகிரி சர்டிஃபிகேட். இதுதான் நீங்கள் படித்து பாஸ் ஆனதுக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான நிரந்தர சான்றிதழ். ஆக்கப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான டெம்பரரி சான்றிதழ் எது? ப்ரொஃபஷனல். நிரந்தர சான்றிதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிகிரி சர்டிஃபிகேட் தான். இந்த டிகிரி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது.
யூஜி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கலையில் வந்து பட்டம் கொடுப்பாங்க, சயின்ஸ் படிச்சிங்கன்னா சயின்ஸில் பட்டம் கொடுப்பாங்க, இதே வந்து எம்பில் படிச்சிங்கன்னா எம்பில் பட்டம், இதே பிஹெச்டி படிச்சிங்கன்னா பிஹெச்சியில் ஒரு பட்டம் இருக்குது, டாக்டர் பட்டம் இருக்குது. இப்படி இந்த பட்டத்தில் வந்து பல வகை இருக்குது கான்வகேஷனில். ஆனால் இந்த கான்வகேஷன் வந்து ஒரு டிப்ளமோ படித்த மாணவராக இருந்தாலும் சரி, ஒரு டிகிரி படிச்சிருந்த மாணவராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவருக்கு வந்து அவருடைய பாடத்தை 3 வருடமும் திறம்பட படித்து பாஸ் ஆகிட்டாருன்னா அவருக்கு வந்து இந்த பல்கலைக்கழகத்தால் வழங்கக்கூடிய ஒரு நிரந்தர சான்றிதழ் தான் இந்த கான்வகேஷன் சர்டிஃபிகேட். இதுக்கு என்ன வேலிடிட்டி? இதுக்கு வேலிடிட்டியே கிடையாது, லைஃப் லாங். தனுஷ் அசுரன் படத்தில் ஒரு வசனம் சொல்லுவார், நீ வந்து காசு இருந்தால் பிடிங்கிடுவான், நிலம் இருந்தால் பிடிங்கிடுவான், உன்னை படிப்பு மட்டும் பிடுங்க முடியாது அப்படின்னு. அதுக்கு ஆதாரம் இதுதான். இந்த டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வேலிடிட்டியே கிடையாது. நாம் இருக்கிற வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட் வேலிட். நாம் என்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோமோ அது வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட் வேலிடாக தான் இருக்கும். இந்த சர்டிஃபிகேட்டுக்கு அழிவே கிடையாது கான்வகேஷனுக்கு. ஆனால் இந்த கான்வகேஷன் எப்படி வாங்கணும், இந்த கான்வகேஷனுக்கு என்னென்ன ஃபீஸ் கட்டணும், இதை வந்து எப்படி வாங்கினதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் பயன் அடைஞ்சுக்கிடுங்க. இல்லை தெரியலனா கூட இன்னும் புதுசாக அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம வாங்கிறோம். டிகிரிக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்னா இப்போ அழகப்பா யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே வந்து ஃபீஸ் வாங்கிடுறாங்க. சில செமஸ்டரில் எல்லா யூனிவர்சிட்டியில் ஃபைனல் செமஸ்டரில் வாங்குறாங்க. மாணவர்களுக்கு இந்த பற்றின ஒரு நாலேஜ் இல்லாதனால நேரடியாக பல்கலைக்கழகங்களை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பல்கலைக்கழகங்கள் இப்போ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் மாணவர்கள் வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் என்ன, டிகிரி சர்டிஃபிகேட் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவான ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க மாணவர்கள் கமெண்ட் பாக்ஸில். அதுக்கான வீடியோ தான் இது. இன்னும் மாணவர்களுக்கு ஏதாவது எது மாதிரியான ஒரு வீடியோ வேணுங்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு தேவையான உருப்படியான ஒரு தகவலோட மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.